ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான டிடிடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய புக்கிங் பத்தின டீடைல்ஸையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அது கூடவே நாளைக்கு 28ஆம் தேதி திருமலையில கோவில் வந்து நடை சாத்தப்படுது. எதனால எவ்வளவு நேரம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். திருமலைக்கு நீங்க தரிசனம் போறீங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் அப்டேட்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கொடுக்கக்கூடிய தகவல் நீங்க தரிசனம் போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க ஃபர்ஸ்ட் இன்னைக்கான தர்ஷன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை டீடைலா பார்ப்போம். நேரடி இலவச தரிசனத்துல 31 கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது டிடிடி அபிஷியலா கொடுத்திருக்கக்கூடிய தர்ஷன் ரிலேட்டட் பிரஸ் ரிலீஸா இருக்கு. நேத்து தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை 62,055 பேர் தர்ஷன் பார்த்திருக்காங்க. நேரடி இலவச தரிசனத்தோட டைமிங் பொறுத்த வரைக்கும் ஒரு 12 மணி நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12ல இருந்து ஒரு 15 மணி நேரம் ஆகலாம். சடனா ஏன் வந்து இவ்வளோ டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம். காரணம் நேத்து வியாழக்கிழமை நேத்திர தரிசனம். மற்ற வீக்டேஸை விட வியாழக்கிழமைகள்ல நேத்திர தரிசனம் பார்க்கறதுக்கு பக்தர்களோட எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆஃப்லைன்ல எஸ்எஸ்டி கவுண்டர்ஸும் சீக்கிரம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதாவது டிக்கெட்ஸ் வந்து சீக்கிரமாவே தீர்ந்துருச்சு. அதனால அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாமே ஃப்ரீ தர்ஷனத்துல தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதனாலதான் உங்களுக்கு கொஞ்சம் க்ரௌட் இருக்க மாதிரி இருக்கு. ஆவரேஜா ஒரு 12ல இருந்து 15 மணி நேரம் அப்படின்றது தான் எப்பவுமே எஸ்எஸ்டி டோக்கனுக்கான ஸ்டாண்டர்ட் டைம். சில நேரங்கள்ல கூட்டம் நார்மலா இருக்கும்போது உங்களுக்கு அதோட டைமிங் வந்து குறையும். மற்றபடி இதுதான் ஸ்டாண்டர்டான டைம். அதுக்கு அடுத்தது நீங்க எஸ்எஸ்டி டோக்கன்ல தரிசனம் போறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்றது பார்த்தோம்னா, காலையில ஏர்லி மார்னிங் ஸ்லாட் இன்னைக்கு இல்ல. அதனால மத்தியானம் ஈவினிங் ஸ்லாட்ல நீங்க தர்ஷன் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3ல இருந்து 5 மணி நேரம் ஆகும். 300 ரூபா தர்ஷனா இருந்தா 2ல இருந்து 3 மணி நேரம் ஆகும். டெய்லியும் ஆவரேஜா இதே தான் டைமிங். அதுக்கு அடுத்தது நமக்கு எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் இப்போ என்ன மாதிரி இருக்குன்னா, ஸ்ரீவாரி மட்டும் உங்களுக்கு டோக்கன்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. 9 மணி ஸ்டேட்டஸ் படி இன்னைக்கான 3 மணியோட ஸ்லாட்ல டிக்கெட் ரன்னிங்ல இருந்திருக்கு. பேலன்ஸ் வந்து ஒரு 2800 டிக்கெட் இருக்கு. ஸ்ரீவாரி மெட்டில் ஃபர்ஸ்ட் எல்லாம் 1240வது ஸ்டெப்ஸ்ல தான் டோக்கன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்லயே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால நீங்க வந்து டோக்கன் வாங்கிட்டு நடந்து போறேன்னா நடந்து போகலாம். இல்ல நாங்க ஓன் வெஹிக்கிள் 2 வீலர்ல போயிருக்கோம் அப்படின்னா நீங்க அதுல கூட திருமலைக்கு போற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு கூட போகலாம். 9 மணி ஸ்டேட்டஸ் படி உங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் கீழ் திருப்பதியில விஷ்ணு நிவாசம், கோவிந்தராஜ சுவாமி சத்திரம், சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் இங்க எல்லாமே வந்து கவுண்டர்லயே கொடுக்குறாங்க. இங்க வாங்கக்கூடிய டோக்கன்ல வந்து பேலன்ஸ் வந்து ஒரு 3700 டிக்கெட் அவைலபிள் இருந்திருக்கு. நைட்டு 11 மணியோட ஸ்லாட் வந்து ரன்னிங்ல இருக்கு. ஏர்லி மார்னிங் ஸ்லாட் வந்து ஸ்டார்ட் பண்ணல. மேபி கொடுக்க சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா நாளைக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. எதுக்கும் நீங்க திருமலையில வந்து போறதுக்கு தர்ஷன் போற பிளான் பண்ணிருக்கவங்க கீழ் திருப்பதியில ரீச் ஆகுனீங்கன்னா இந்த கவுண்டர்ல செக் பண்ணி பாருங்க. இதுதான் தர்ஷனத்துக்கான அப்டேட்டும் எஸ்எஸ்டி டோக்கனோட அப்டேட்டும். அதுக்கு அடுத்து டிடிடி நேத்து ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய முக்கியமான பிரஸ் ரிலீஸை வந்து பார்க்கலாம். இதுதான் அந்த பிரஸ் ரிலீஸ். சந்திர கிரகணம் காரணமாக திருமலையோட கோவில் 8 மணி நேரம் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பிரஸ் ரிலீஸ் வந்து கொடுத்திருக்காங்க. எப்போ வந்து சந்திர கிரகணம் என்ன டைம்க்கு க்ளோஸ் பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். சந்திர கிரகணம் வந்து 29ஆம் தேதி காலையில தான் உங்களுக்கு வந்து 1:05ல இருந்து 2:22 வரைக்கும் சந்திர கிரகணம். அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7-8 மணி நேரத்துக்கு முன்னாடியே கோவில் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்போ கோவில் எப்போ வந்து நடை சாத்துறாங்க அப்படின்னா 28ஆம் தேதி நாளைக்கு உங்களுக்கு நைட்டுக்கு 7:05 மணி போல கோவில் கதவுகள் வந்து மூடிடுவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப எப்போ வந்து ஓபன் பண்ணுவாங்க அப்படின்னா 29ஆம் தேதி காலையில 3:15க்கு மேலதான் உங்களுக்கு வந்து ஓபன் இருக்கும். அப்போ நாளைக்கு வந்து நைட்டு ஸ்லாட்லாம் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. யாராவது நேரடி தரிசனத்துக்கு பிளான் பண்ணிருக்கீங்கன்னா சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கியிருந்தீங்கனாலும் சீக்கிரமா ஜாயின் பண்ணி தரிசனம் பாக்குற மாதிரி பாருங்க. 300 ரூபா தரிசனமும் உங்களுக்கு வந்து டைம் ஸ்லாட் மத்தியானம் டு ஈவினிங் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நைட்டு 7 மணிக்கு மேல உங்களுக்கு தரிசனத்துக்கு அலோவ் பண்ண மாட்டாங்கங்க. அடுத்த நாள் காலையில 3:15க்கு மேலதான் சுத்தி இந்த மாதிரி அந்த கிளீன் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு பூஜையெல்லாம் பண்ணி தான் வந்து ஓபன் பண்ணுவாங்க. அப்போ 29ஆம் தேதி தான் சந்திர கிரகணம். ஆனா 28ஆம் தேதி நைட்டு 7 மணிக்கே கோவில் வந்து மூடிடுறாங்க. அடுத்த நாள் காலையில 3:15க்கு தான் வந்து திறக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு வந்து 29ஆம் தேதி சுப்ரபாத சேவா கிடையாது. ஏகாந்தமா தான் சுப்ரபாத சேவா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுத்தி பண்ணதுக்கு அப்புறமா சுப்ரபாத சேவா வந்து ஏகாந்தமா நடக்கும். திருமலா டெம்பிள் டோர் ரிமைன்ஸ் க்ளோஸ்ட் வந்து 8 hours வந்து சந்திர கிரகணம்னால மூடி இருக்கும் அப்படின்றதும். அதே போல இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 28ஆம் தேதி நாளைக்கு சகஸ்கர தீபலங்கார சேவா வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதே கூட வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான தரிசனம்
ஆன்லைன்ல ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் கேன்சல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓப்பன் ஆகியிருக்காது. நாளைக்கு ஈவினிங் வந்து இது கேன்சல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அன்னப்பிரசாதமும் அதோட டைமிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 6 மணியோட வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா, கிரகணம் அப்படின்னும்போது உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சமைக்கக்கூடாது அப்படின்றனால அதுவுமே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே தர்ஷன் வரவங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த இன்கன்வீனியன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. யாராவது நாளைக்கு தரிசனம் போறீங்க அப்படின்னா, இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கிங்க. 29ஆம் தேதி உங்களுக்கு ஒரு காலையில 8, 9 மணிக்கு மேல எல்லாமே நார்மலா தான் இருக்கும். காலையில 3:15க்கே ஓப்பன் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் சுப்ரபாத சேவா, அந்த சேவாலாம் முடிச்சுட்டு தரிசனம் மேபி 29ஆம் தேதி காலையில ஒரு 8 மணிக்கு மேலயோ, இல்ல 9 மணிக்கு மேல வந்து அலோவ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. கோவில் க்ளோஸ் பண்றது நைட்டு 7 மணிக்கு தான். டைம் வந்து நோட் பண்ணிட்டு, நாளைக்கு போறவங்க கொஞ்சம் சீக்கிரம் கியூல ஜாயின் பண்ணிட்டு, சாமி தரிசனம் பார்க்குற மாரி பிளான் பண்ணிக்கோங்க. அன்னப்பிரசாதம் சென்டரும் உங்களுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிருவாங்க அப்படின்ற முக்கியமான அப்டேட் குடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது இன்னைக்கான புக்கிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கான புக்கிங்ஸ் என்ன அப்படின்னா, திருமலையில தரிசனம் போகும்போது பார்த்திருப்பீங்க. ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வாலண்டியர் சேவா செய்யக்கூடியவங்க நம்ம பார்த்திருப்போம். அந்த வாலண்டியர் சேவா உங்களுக்கு செய்யணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, வைகுண்ட ஏகாதசி இருக்கு இல்லையா? அந்த ஏகாதசி நாட்களுக்கு தனியாவும், அது இல்லாத நாட்களுக்கு தனியாவும் டிசம்பருக்கு வந்து ஓப்பன் பண்றாங்க. 3 சேவா ஓப்பன் பண்றாங்க. அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, ஸ்ரீவாரி சேவா அப்படின்றது காமனா எல்லாருமே போகலாம். இது வந்து வைகுண்ட ஏகாதசிக்கான ஸ்லாட் மண்டே, வெட்னஸ்டே ஸ்லாட்ஸ்ல வர்றது வந்து இன்னைக்கு காலையில 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப 10 மணி ஆச்சு ஓப்பன் ஆகி இருக்கும். ஸோ அடுத்ததா சொல்லியிருக்க புக்கிங் என்ன அப்படின்னா, த ஆன்லைன் குவாட்டா ஃபார் நான் வைகுண்ட ஏகாதசி ஸ்லாட் ஃபார் போத் திருமலா அண்ட் திருப்பதி வந்து மத்தியானம் 12 மணிக்கு ஓப்பன் ஆகுது. அதுக்கு அடுத்தது வந்து ஆன்லைன் குவாட்டா ஃபார் நவநீத சேவா புதன்கிழமையில மட்டும் மந்த் ஆஃப் டிசம்பர் 2023 வைகுண்ட ஏகாதசி, நான் வைகுண்ட ஏகாதசி இது 2க்குமே சேர்த்து நவநீத சேவா அதுவும் மத்தியானம் 2 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஓப்பன் ஆகுது. இதெல்லாமே தனித்தனியா நோட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு என்ன டேட்ல நீங்க வாலண்டியர் சேவா போகணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி புக் பண்ணிக்கிங்க. நவநீத சேவா லேடிஸ் மட்டும் தான் செய்ய முடியும். கோசாலால தான் உங்களுக்கான எல்லாமே இந்த சேவா ஃபுல்லாவே அங்கதான் இருக்கும். அதுக்கு அடுத்தது ஆன்லைன் குவாட்டா ஃபார் பராக்கமணி சேவா உண்டியல் காணிக்கை என்றோம் இல்லையா? அதுக்கான பராக்கமணி சேவா மத்தியானம் 3 மணிக்கு வந்து ஓப்பன் ஆகுது. இது நீங்க புக் பண்றவங்க தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கிங்க. ஸோ இதெல்லாம் தாங்க இன்னைக்கான முக்கியமான அப்டேட்ஸா இருக்கு. வேற எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா ஷேர் பண்றேன். எஸ்எஸ்டி டோக்கன் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, எஸ்எஸ்டி டோக்கன் எந்தெந்த கவுண்டர்ல குடுக்குறாங்க, என்ன டைம்க்கு போனா கிடைக்கும், அந்த டோக்கன் வாங்குறதுல இருந்து நீங்க சாமி தரிசனம் பார்க்குற வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நான் டீட்டெயிலா ஒரு வீடியோவா வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புதுசா போறாங்கனாலும் அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா ஷேர் பண்ணுங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.